வெல்கம் டு மீனாஸ் சமையல். மீனாஸ் குவிக் சமையலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது முள்ளங்கி துவையல். பொதுவாக முள்ளங்கியை வந்து பருப்பு போட்டு சாம்பார் செய்வாங்க, இல்லைன்னா சில பேர் கூட்டும் செய்வாங்க. ஆனால் அரைச்சி துவையல் பண்ணுறது அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு புதுமையாக தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நிறைய பேருக்கு வந்து முள்ளங்கியோடைய பச்சை வாசனை பிடிக்காது. ஆனால் நல்லா பக்குவமாக செஞ்சால் முள்ளங்கியில் செஞ்சது அப்படின்ட்டு சொன்னாதாங்க தெரியும். அந்த அளவுக்கு டேஸ்டியாக இருக்கும் இந்த முள்ளங்கி துவையல். ஸோ இது எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ முள்ளங்கி துவையல் செய்ய தேவையான பொருட்கள்: முள்ளங்கி வந்து 2 முள்ளங்கி நான் தோல் நீக்கி இந்த மாதிரி ரவுண்ட் பீசஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நல்ல ஒரு மீடியம் சைஸ் முள்ளங்கியாக இருக்கிறதுனால நான் 2 கட் பண்ணியிருக்கேன். உங்கள் தேவையான குவான்டிட்டிக்கு நீங்கள் ஆல்டர் பண்ணிக்கலாம். ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு புளி, அதுக்கப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு சிகப்பு மிளகாத்தூள், ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு வெல்லம், தேவையான அளவு உப்பு, அதுக்கப்புறமா தாளிக்க வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய், ஒரு டீஸ்பூன் கடுகு, ஒரு காஞ்ச மிளகா, ஒரு 1/4 டீஸ்பூன் பெருங்காயம், ஒரு ஹேண்ட்ஃபுல் ஆஃப் கருவேப்பிலை. ஸோ தேவையான இன்க்ரீடியன்ஸ் இவ்வளோ தான். இப்போ எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம். ஒரு மிக்ஸி ஜாரில் முதல்ல இந்த ரேடிஷை போட்டுக்கலாம். முள்ளங்கி, இந்த புளி, இதுக்கு தேவையான அளவு உப்பு, வெல்லம் இஸ் ஆப்ஷனல், ஆனால் போட்டால் டேஸ்டியாக இருக்கும். சிகப்பு மிளகாத்தூள், விருப்பப்பட்டிங்கன்னா காஞ்ச மிளகா கூட ஒரு 2 3 உங்கள் தேவைக்கு ஏற்ப போட்டுக்கலாம். இது வந்து இப்போது அரைச்சிக்கலாம். தண்ணி விட தேவையில்லை, ஏன்னா முள்ளங்கிலேயே வந்து நிறைய வாட்டர் கண்டென்ட் இருக்குது. ஸோ தண்ணி இஸ் நாட் ரிக்வயர்டு. இடையில கொஞ்சம் ஸ்டியர் பண்ணி திரும்பவும் அரைச்சிக்கலாம். ஸோ இப்போ அரைச்சி முடிச்சாச்சு. அடுத்து என்ன பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். முதல்ல ஒரு பேனை ஹீட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு ஆயில், ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு விட்டுக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா கடுகு வெடிக்க ஆரம்பிச்சாச்சு. அடுத்தது பெருங்காயம், ஒரு காஞ்ச மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை, அடுத்து இந்த அரைச்ச முள்ளங்கி சட்னி. ஸோ இப்போ இது நல்லா ஸ்டியர் பண்ணிக்கலாம். அந்த முள்ளங்கியில் இருக்கிற வாட்டர் கண்டென்ட் வந்து நல்லா சொன்னதுக்கு அப்புறமா தான் இந்த துவையல் இஸ் ரெடி அப்படின்ட்டு அர்த்தம். அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் கூட ஒரு 5 நிமிஷம் நம்ம வதக்க வேண்டியது இருக்கும். சில பேருக்கு முள்ளங்கியோடைய அந்த வாசனை பிடிக்காது. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து முள்ளங்கி கன்சியூம் பண்ணுறது இஸ் த பெஸ்ட் ஆப்ஷன். இதில் வாசனையாக இருக்காது. இன்ஃபேக்ட் சொன்னால் மட்டுமே தான் தெரியும் இது முள்ளங்கி துவையல் அப்படின்ட்டு. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இன்ஃபேக்ட் எங்கள் வீட்டில் வந்து இது ரெகுலர் பேசிஸில் வந்து நாங்கள் சாப்பிட்டுட்ருக்குறோம். இந்த சமயத்தில் புளிப்பு, உப்பு, காரம் ஏதாவது சரி இல்லைன்னா கூட நம்ம ஆல்டர் பண்ணிக்கிறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஆரம்பத்தில் போட்டதுக்கும் இப்போதைக்கும் நல்லா வந்து அந்த வாட்டர் வந்து இழுத்தாச்சு. ஸோ ஆர் துவையல் இஸ் டன். நான் ஸ்டவ் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடுறேன். இதை வந்து நான் ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். ஸோ ஆர் முள்ளங்கி துவையல் இஸ் ரெடி. ஸோ ஃப்ரெஷ் முள்ளங்கி துவையல் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்த்தீங்க இல்லையா? வெஜிடபிள் சேர்த்துக்கிறதுக்கு இன்னொரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிங்க. ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ மீனாஸ் சமையலை பாருங்கள், லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.